மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் சிலர் வெறும் டவல் மட்டும் அணிஞ்சுக்கிட்டு சினிமா பாடல்களுக்கு ஆபாசமான அசைவுகளோட நடனம் ஆடி இருக்காங்க. ஒரு கல்வி நிறுவனத்துல ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் முன்னிலையிலேயே பண்பாட்டை சீரழிக்கக்கூடிய வகையில இத்தகைய தரம் தாழ்ந்த நடனம் அரங்கேறி இருக்கு. பள்ளியில நடந்த ஒரு சம்பவம், அதை பார்க்கும்போது என்னை ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திடுச்சு. இந்த சமூகம் எந்த ரீதியான ஒரு சீரழிவுக்கு நேராக கடந்து போகிறது அப்படின்னு நான் நினைக்கும் போது ரொம்பவே மனசில் வருத்தப்பட்டேன். ஒரு சிலர் இதை நியூஸ்லேயும் பார்த்துருக்கலாம், அது நியூஸ்லேயே வந்திருந்துச்சு. என்ன அப்படின்னா, மேற்கு வங்காளத்தில் ஒரு தனியார் பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு விழா நடத்தியிருக்கிறாங்க. அந்த விழாவில் மாணவ மாணவிகள் பார்த்திங்கன்னா ஒரு வெறும் டவல், அதாவது துண்டை மட்டும் பார்த்திங்கன்னா கட்டிக்கிட்டு அதை டான்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப கேவலமாக அவலட்சணமான அந்த அசைவுகளோடு, ஆபாசமான அந்த நளின அசைவுகளோடு பார்த்திங்கன்னா மாணவர்கள் அந்த டவலை விரிக்கிறதுமாக மறுபடியும் கட்டுறதுமாக இது போன்று என்ன செய்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில், அதுக்கு பேர் கலை நிகழ்ச்சி, அந்த மாணவர்களுடைய தனித்திறமையை நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு விஷயத்தை அந்த ஸ்கூல் நிர்வாகம் செய்திருக்கிறது. அந்த பெற்றோர்களுக்கு இது தெரியுமா தெரியாதா? நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆண்டு விழாவில் தன் பிள்ளை என்ன டான்ஸ் ஆடுதுன்னு பல வாரங்களாக நிச்சயமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சிருக்கு, அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இவ்வளவு அசிங்கமான ஒரு சீரழிவான விஷயத்தை இவங்க இவ்வளவு துணிகரமாக எப்படி ஸ்கூலில் இதை செய்கிறாங்க அப்படின்னு தெரியல. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது இன்னைக்கு ஆண்டு விழா அப்படின்னு ஸ்கூல்களில் நடத்துகிற நேரங்களில் என்ன செய்கிறாங்கன்னா, சினிமா பாடல்களை போடுறது. இந்த சினிமாவில் ஆபாசமான பாடல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆபாசமான பாடல்கள், ஒரு காதலியும் டூயட் மாதிரி பாடுறது, அதில் ரொம்ப ஆழமான ரொம்ப அந்தரங்கமான சில வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகளை சினிமாவில் போடுறாங்க. அதை குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் அதை என்ன செய்கிறாங்கன்னா சொல்லி கொடுத்து பாட வைக்கிறது. இது எப்படிப்பட்ட ஒரு சமூக சீரழிவை உண்டாக்கும், மாணவர்களுடைய அந்த மனதை எப்படியாக அது பாதிக்கும் குறித்து நான் அதில் விளக்கியிருப்பேன். அதை பார்க்காதவங்க தயவு செய்து போய் பார்த்துட்டு வாங்க. அதனால் தயவு செய்து பள்ளிக்கூடங்களில் இது போன்ற ஆபாசம் நிறைந்த சினிமா பாடல்களையும் டான்ஸுகளையும் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த கருத்தை நான் பேசியிருப்பேன். அது மிகப்பெரிய ஒரு சமூக சீரழிவை உண்டாக்கும், மாணவர்களுடைய மனநிலைமையை அது பாதிக்கும். அது போக்சோ ஆக்டில் கூட அது குற்றமாக இருக்குது. சின்னஞ்சிறிய மாணவர்கள்ட்ட இது போன்ற ஆபாசத்தனமான வார்த்தைகளை பாடல்கள் மூலியமாகவோ அசைவுகள் மூலியமாகவோ நாம் செய்வது கூட அது போக்சோ ஆக்டில் வருது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பேன். ஆனால் அதைவிட ரொம்ப மோசமாக வெறும் துண்டு, ஒரு வெள்ளை நிற துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு அதை கலட்டுறதுமாக மாற்றுறதுமாக என்ன செய்கிறாங்கன்னா டான்ஸ் போட்டு அதில் பண்ணியிருக்கிறாங்க. பப்ளிக்கில் எல்லாருக்கும் முன்பாக இந்த மாதிரியான விஷயங்கள். இதுக்கு அவங்க வச்சிருக்கிறது என்னென்னா தனித்திறமைகள் அப்படின்னு. அன்பானவர்களே, தனித்திறமைகள் இது கிடையாது. தனித்திறமையை நாங்கள் வளர்க்குறோம், ஒரு மாணவர்களுக்குள்ளே இருக்கிற தனித்திறமையை நாங்கள் வெளியே கொண்டு வர்றோம் அப்படிங்கிற போர்வையில் இது போன்ற அவலட்சணமான விஷயங்கள் இன்றைக்கி ஸ்கூலில் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் இது நடக்குது. நாங்கள் தனித்திறமையை காட்டுறோம் அப்படின்ட்டு மெயின் ரோட்டில் பப்ளிக்காக வாகனங்கள் போயிட்டு இருக்கிற ரோட்டில் என்ன செய்கிறது, சில பசங்கள் என்ன செய்கிறதுனா பைக் ரேஸ் விட்டு பார்க்குறது. ஹை ஸ்பீடில் அந்த பைக்கை முறுக்கிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நெடிச்சு ஓட்டிட்டு இவன் மூலியமாக நல்லா வந்துட்டுருக்குங்க. சில பேருங்க தடுமாறி விபத்துக்குள்ளாகி பல பேர் இப்படி மறிக்கிறாங்க. எத்தனையோ பேருடைய சாவுக்கு இவர்களுடைய திறமை இன்றைக்கி காரணமாகி கொண்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுவா தனித்திறமை நான் கேட்குறேன். இதே நம்ம ஒரு காலம் தனித்திறமை என்று சொல்லக்கூடாது. இதை தனியான அவலட்சணமான செயல் என்று சொல்லலாம். தனித்துவமான அவலட்சணமான செயல். இந்த தனித்துவமான அவலட்சணமான செயலை ஊக்கப்படுத்துவதற்கு இன்றைக்கி கல்வி நிலையங்களும் என்ன செய்யுது, கைகோர்த்து நிற்கிது. இது மிகப்பெரிய சீரழிவை, சமூக கேடை உண்டாக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது இன்றைக்கி அநேகர் புரிஞ்சுக்கிறதில்ல. இதெல்லாம் நம்ம பேச போனால் பூமரு, பிற்போக்குவாதிகள் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் அதுக்கு ஒரு பேர் வச்சு இன்றைக்கி கூப்பிடுறாங்க. இன்றைக்கி தப்பை தவறுன்னு சொல்ல முடியறதில்ல. தவறுன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி சிலர் பயப்படுறாங்க, பெற்றோர்களும் பயப்படுறாங்க. ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுவாங்க. ஏதோ ஒரு தவறு செய்து ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் கண்டிக்கிறார் அப்படின்னா, ஒருவேளை ஒரு சின்ன அடி அடிச்சிட்டார் அப்படின்னா உடனே எகிரிக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா பெற்றோர் போய் அங்கே சண்டை பிடிக்கிறாங்க. ஸ்கூலில் காலேஜில் பார்த்திங்கன்னா எப்படி எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அடிக்க போச்சு அப்படின்னு.
ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷத்தோடு அவர் வயிற்றில் குத்துறான். ஆசிரியர்களை கத்தி எடுத்து குத்துறான் இன்னைக்கு. ஏன்? ஆசிரியர் கண்டிக்கிறாரு, என்னுடைய தவறை அங்கே சுட்டி காட்டிட்டாரு, 4 பேருக்கு முன்னால் என்னுடைய தப்பை அங்கே இது பண்ணிட்டாரு அப்படிங்கிறக்காண்டி பப்ளிக்கில் வச்சு இன்றைக்கி வந்து ஆசிரியர்களை மாணவர்கள் தாக்குற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு புரியுதுங்களா? பிள்ளைகள் தப்பு செய்யும்போது ஆசிரியர்கள் கண்டிக்கிறது வந்து இயல்பு தான். அதை சரியான ரீதியில் கண்டிக்கணும். சில பேர் மூர்க்கத்தனமாக தாக்குறதை நம்ம என்றைக்கும் அனுமதிக்கலை. ஆனால் நிச்சயமாக எப்படி ஒரு பெற்றோருக்கு அந்த உரிமையை நம்ம கொடுக்குறோமோ அதுபோல் என்ன செய்யணும்னா ஆசிரியருக்கும் கொடுக்கணும். சட்டம் தவறானவர்களை தண்டிக்குதா இல்லையா? தவறானவர்களை தண்டிக்கக்கூடாதுன்னு சட்டத்துக்கு நேரம் நம்ம போகிறோமா? அதுபோல் ஆசிரியர்களும் இது போன்ற சிக்ஷையை செய்வது வந்து அது என்றைக்குமே நியாயமான ஒரு விஷயந்தான். அதற்கெல்லாம் பொங்குகிற இந்த பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா இது போன்ற தவறான ஆபாசமான விஷயங்களுக்கு பொங்கி சண்டை பிடிக்கிறது இல்லை. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆர்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். என்னென்னா 15% இட ஒதுக்கீடு. சில ஸ்கூல்கள் என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஆர்டி அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பணம் கட்ட தேவையில்லை. கவர்மெண்ட்டு அந்த மாணவர்களுக்காக பணம் கட்டிடும். சில ஸ்கூல்கள் என்ன செய்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ராவான ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சில ஒரு 2000 3000 வசூல் பண்ணுறாங்க. சரி, அது நியாயமான விஷயம். ஆனால் பல ஸ்கூல்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து அதிகப்படியாக வாங்குவது, அதாவது அவங்க ஏற்கனவே நிர்ணயித்த அந்த தொகையிலேருந்து பாதி வரைக்கும் நாங்கள் வசூல் பண்ணுவோம். ஒரு ஸ்கூலில் ஒரு 30,000 வசூல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் ஸ்கூலில். ஆனால் 15,000 இந்த ஆர்டியில் சேர்ந்த பிள்ளைகளுக்கும் வசூல் பண்ணுறது இது சட்ட ரீதியான தப்பு. இது வந்து ஒரு ஃபோர்ஜரி சொல்லப்போனால். இது வந்து பெற்றோர்களையும் ஏமாத்துறாங்க, கவர்மெண்ட்டையும் ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தவறு என்று தெரிஞ்சு கூட நிறைய பெற்றோர்கள் அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தில் போய் கேள்வி கேட்கறது இல்லை. ஏன் இப்படி சட்டவிரோதமாக செய்கிறீங்க? எங்கள் பிள்ளைக்கான படிப்பு செலவை தான் கவர்மெண்ட் ஏற்றுக்கிறதே. சரி, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸுக்குன்னு நீங்கள் சில ரூபா வாங்குறீங்க, ஒரு 2000 3000 வாங்குறதுங்கிறது தகும். ஆனால் எங்ககிட்ட 8000 10,000 15,000 கேட்குறதுலாம் என்ன விதத்தில் நியாயம் அப்படின்னு நியாயமான விஷயத்தை பெற்றோர்கள் கேட்குறதில்ல, பயந்துக்கிறது. ஐயோ ஏன் நம்ம போய் கேட்டு நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு ஏதாவது பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு நியாயமான விஷயத்திற்கு இவர்கள் பதுங்குகிறார்கள், பயந்து கொள்கிறாங்க, கேட்கறதுக்கு அஞ்சுறாங்க. இங்கேயெல்லாம் அவங்க சுதந்திரம் வேலை செய்கிறதில்ல, இங்கேயெல்லாம் அவங்க நீதி நியாயங்கள்லாம் வேலை செய்கிறதில்ல. ஆனால் நல்லா கவனிங்க, எங்கே தட்டி கேட்கணுமோ அங்கே என்ன செய்கிறதில்ல, இவங்க தட்டி கேட்குறதில்ல. எங்கே தட்டி கேட்கக்கூடாதோ அங்கே போய் என்ன செய்கிறதுனா தட்டி கேட்குறது. மாணவர்களை கொஞ்சம் அவங்க ஹாஷாக பேசிட்டாங்கன்னா போதும், உடனே சண்டைக்கு எகிரி போய் நிற்கிறது. எந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய மனுஷனாகவும் இதை இந்த சமூகத்துக்கு உறக்க சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது. அன்னைக்கும் சமூக சீரழிவுகள் நடந்தப்ப அநேக தேவனுடைய மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் சமூகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க, எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது குறித்தும் தீமோத்தேயு புத்தகத்தில் பவுல் சொல்கிறாரு பார்த்தீங்களா? அந்த அத்துணை வசனங்களும் இப்போ நிறைவேறிக்கிட்டு அப்படியே வருது. முழுமையாக அந்த காரியங்கள் நிறைவேற்றி வருகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பட்டியலே போடுறார். அந்த பட்டியலில் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். அந்த கொடிய காலங்களிலே மனுஷரோடு எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? அவங்க தற்பிரியராக இருப்பாங்க, பணப்பிரியராக இருப்பாங்க, வீம்புக்காரராக இருப்பாங்க, அகந்தையுள்ளவர்களாக இருப்பாங்க, தூஷிக்கிறவர்களாக இருப்பாங்க, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பாங்க, நன்றியே அவங்க வாழ்க்கையில் இருக்காது, பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருப்பாங்க, சுவாப அன்பில்லாதவர்களாக இருப்பாங்க, இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராக இராமல் சுகபோக பிரியராயும் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே போடுறார். இன்னைக்கு இது போன்ற ஒரு சமூக காரியத்தை கொண்டு வரும்படி இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் போன்றவங்க அப்படியே கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுறாங்க. மாணவர்களுக்குள்ளேயே இது போன்ற விஷயங்களை விதைச்சிடணும். இன்றைக்கி பெரும்பான்மையாக யாரும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. சுவாப அன்பில் அவங்ககிட்ட இல்லை. தூஷிக்கிறவர்களா, அகம்பாவம் பிடிச்சவங்களா, புள்ளி பண்ணுறவங்களா, எதெடுத்தாலும் நக்கல் நையாண்டி பண்ணுறவங்களா, அவதூறு செய்கிறவர்களா, இது போன்ற ஒரு சமூகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது. ஸ்கூல் காலேஜிலெல்லாம் முந்தைய நாட்கள்லாம் அந்த ஒழுக்கம் கையாளப்படும். இன்றைக்கெல்லாம் அந்த ஒழுக்கத்தை எல்லாம் காற்றில் பறக்க விட்டுட்டு ஒரு சுதந்திரம் அப்படிங்கிற போர்வையில், சுதந்திரம்னா என்ன? ஒழுக்கத்தை காற்றிலே பறக்க விடுவதா சுதந்திரம்? அன்பானவர்களே, ஒழுக்கமுள்ள வாழ்க்கை தான் உண்மையான சுதந்திரம். நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு காலத்தில் ஆடை அணியக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு.
நம்ம இந்திய மண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பெண்கள் வந்து சீலை அணியக்கூடாது, மேல் துண்டு சீலை அணிந்து போடக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. அவங்க அந்த மார்புல சீலை போட வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய போராட்டத்தை, சட்ட போராட்டத்தை நடத்தினார்கள். அநேக மிஷனரிகளும் இதற்கு போராட்டம் எடுத்தாங்க. அப்போ உடை அணிய வேண்டும் என்று தான் அவங்க போராட்டம் எடுத்தாங்களுடைய, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் உடம்போ நாங்கள் உடை போடாமல் இருப்போம்னு போராட்டம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஒட்டு துணி போட்டு வருவோம், உங்களுக்கு என்ன, நீங்கள் சரியாக பார்த்துக்கங்க, நாங்கள் இது எங்கள் சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கக்கேடான பேச்சை இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறையா அது ஒரு முற்போக்குவாதிகள் அப்படிங்கிற சிந்தனையோடு கூட அதையும் வந்து அக்செப்ட் பண்ணி பேசுகிற கூட்டம் இன்றைக்கி பெருகிருச்சு. அப்புறம் எப்படி இந்த சமூகம் முன்னேற யோசிச்சு பாருங்கள். இங்கே உள்ளவங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரங்களை குறை பேசுகிறது, வெளிநாட்டுக்காரர்கள் இப்படிப்பட்ட சமூக சீரழிவுக்குள்ளே போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே நாமாவது ஒழுக்கமாக இருக்கணும் அல்லவா? நாமும் அதே சீர்கேட்டுக்குள்ளே தான் இன்றைக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எதெல்லாம் தீமையோ அதை ஒழுக்கம் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறது, எதெல்லாம் வந்து பாவமான விஷயமோ, எதெல்லாம் அக்கிரமமான விஷயமோ, எதெல்லாம் ஒழுக்கக்கேடான விஷயமோ அதையெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு சமூகம் இன்றைக்கி உருவாயிருச்சு. அன்றைக்கி நம்ம எங்கள் சின்ன வயசுலேயே நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன, திருக்குறளில் அடிக்கடி எல்லா இடங்கள்லையும் இந்த திருக்குறள் இருக்கும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். இன்றைக்கி அந்த குறள்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல, அதெல்லாம் அழித்து தொடச்சி வீசிட்டாங்களே அப்படின்னு தெரியல. எதெல்லாம் தவறான விஷயமோ, எதெல்லாம் ஒழுக்கமற்ற விஷயமோ அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது, அதை வந்து ரொம்ப முற்போக்கு சிந்தனை என்கிற போதிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அன்றைக்கி ஏசாயா தீர்க்கதரிசியும் இது போன்ற ஒரு விஷயங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இந்த ஒழுக்கமற்ற விஷயங்கள் வரும்பொழுது அதை கண்டித்து எழுதுகிறார். அது 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க, அதை வாசிக்கிறேன் கவனிங்க. 20வது வசனம், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. நல்லா கவனிங்க, தீமையை நல்லது நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருள் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோவான். இன்னைக்கு எதெல்லாம் ஒழுக்கமுள்ள விஷயமோ அதை வந்து சிச்சி இதெல்லாம் வந்து கிடையாது, எதெல்லாம் ஒழுக்கமில்லாத அவலட்சணமான அசிங்கமான விஷயமோ அதையெல்லாம் ஒழுக்கம் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு சமூகம் இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி பல விஷயங்கள் இப்படி ஜஸ்டிஃபை பண்ணப்படுகிறது. நல்லா கவனிங்க, இன்றைக்கி சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவே ரத்த வெறியோடு கொள்கிறாரு. அவர் எல்லா தப்பு செய்யலாம், அதெல்லாம் நீதி, அதெல்லாம் சரி அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வர்றாங்க. இன்றைக்கி ஹீரோயிச ஒர்ஷிப் வந்து இன்றைக்கி முழுக்க நடக்குது. இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியில் அது பண்ணுறாங்க. மெயினாக அந்த உலகத்தில் என்ன நடக்குது, சினிமாவில் நடிக்கிற நடிகனை ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக அவங்க நினச்சி வாழ்க்கையே அவனுக்காக கொடுத்து தங்க காசு தன்னுடைய நேரங்கள் எல்லாம் அதற்காக வெறித்தனமாக இருக்குது. அவனுக்காண்டி உயிரை கொடுப்பேன். நீங்கள் பார்க்குறோம்ல, விஜய்க்கு நான் வந்து வப்பாட்டியாக கூட நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு பெண் வந்து பொது வலைதளத்தில் பேசுகிறா அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த தாக்கம் ஊடுருவிக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அவனை வந்து இந்த பொண்ணு யாருன்னே அவருக்கு தெரியாது, இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, இந்த பொண்ணுக்கு ஆன படிப்பு செலவை அவர் எதுவும் கவனிச்சாரா, அல்லது இந்த குடும்பத்தினுடைய அக்கறைக்கு அவர் எதுவும் பாடுபட்டாரா? எதுவுமே இல்லை. சினிமாவில் நடிப்பு பொழப்புக்காக வந்து காசுக்காக நடிக்கிற ஒரு மனுஷன், அவரை தூக்கி வச்சு இந்த அளவுக்கு அவலட்சணமாக பேசுகிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி சமூகத்தில் பார்க்குறோம். அருமையானவர்களே, ரொம்ப கவனமாக இருங்க. தப்பை நியாயப்படுத்துகிற ஒரு பழக்கம் என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வட்டாரத்திலையும் கூட இன்றைக்கி கிருபையை என்ன செய்கிறாங்கன்னா தப்பு செய்கிறதுக்கு ஆதரவாக எடுத்து பயன்படுத்துகிற ஒரு கூட்டம் இன்றைக்கி இருக்க தான் செய்யுது. ரொம்ப இந்த போன்ற உபதேசங்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதுபோல் இதை பார்த்து கொண்டிருக்கிற பொதுவான தாய் தகப்பன், உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலில் நடக்கிற ஆண்டு விழாக்களில் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கவனத்தோடு கவனிக்கணும். என்ன பண்ணுறாங்க, சரியாக தான் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா பாடங்கள்? ஆண்டு விழாக்களில் என் பிள்ளை அங்கே போய் என்ன செய்ய போகுது, என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகுது, எதுக்காக டான்ஸ் ஆட போகுது, என்ன நளின அசைவுகள் செய்ய போகுது, எல்லாத்தையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. இல்லைன்னா உங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய அவலட்சணமான விஷயத்துக்குள்ளே போகிற ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எத்தனை இடத்துல பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை இடத்துல ஆண் பிள்ளைகள் ரவுடி பயிர் மாதிரி ஸ்கூலில் சுற்றிட்டு அலையிறாங்க. வச்சு பாருங்கள். சும்மா 8th 9th படிக்கிற பிள்ளைகளை ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க ஸ்கூலில் படிக்கும்போது. என்ன காரணம்? இன்றைக்கி பெற்றோர்கள் இதில் கவனக்குறைவாக இருக்கிறாங்க. பெருமளவில் அந்த பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை பாதுகாத்து சமூக முன்னேற்றத்துக்குள்ளாக அந்த மாணவர்களை நடத்தி செல்லக்கூடிய ஆசிரியர்களையும் இதற்கு பொறுப்பற்று இன்றைக்கி செயல்படுறாங்க.
அதெல்லாம் இது என்ன பின்விளைவுகளை உண்டாக்கும் அப்படிங்கிறத, என்ன மனம் சார்ந்த பிரச்சனைகளை அந்த மாணவர்களுக்குள்ள இதெல்லாம் உண்டாக்கும்னு யோசிக்காம இது போன்ற விஷயங்களை செய்கிறாங்க. தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க. இந்த சமூகத்தில் ஒழுக்க சீர்கேட்டை ஆதரிக்கிற எந்த விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணாதீங்க. உண்மையிலேயே சுதந்திரம் என்றால் ஒழுக்கத்தை பேணி பாதுகாப்பது தான் சுதந்திரம். ஒழுக்கமற்ற வாழ்க்கையை வாழ்வது சுதந்திரம் கிடையாது. இது ஆணித்தரமாக உங்கள் மாணவர்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீங்கிறத மறந்துடாதீங்க. மெயினாக நான் இந்த வீடியோவை எதுக்கு போட நான் ஆசைப்பட்றேன்னா, அதிகமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்ட சமூக சீரழிவுகள் மாற்றப்பட அதிகமாக ஜெபிக்கணும். இனிமேலெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இதையெல்லாம் இனம் கண்டு கொண்டு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இதற்கு பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். நாம் இதற்காக ஜெபிக்கணும். மெயினாக நாம் இதற்காக குரல் கொடுத்தே ஆகணும். இந்த சமூகத்தை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் நம்மை போன்றவர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் தேவன் நம்ம வச்சிருக்கிறார். எங்கெங்கெல்லாம் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் பெருக்கெடுக்குதோ அங்கெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த பெருமூச்சு விட்டு அழுகிற கூட்டத்தின் நெற்றியிலே தான் தேவன் முத்திரையிடுகிறார். எசேக்கியேல் புத்தகத்தில் அதெல்லாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின புத்தகத்தில் அதான் பார்க்கிறோம். யாரெல்லாம் அந்த பாவத்தை பார்த்து, அக்கிரமத்தை பார்த்து, ஒழுக்கமற்ற விஷயங்களை பார்த்து பெருமூச்சு விட்டு கதறி அழுகிறார்களோ, அந்த அநியாயத்தை சகிக்க முடியாமல் அதை மாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்களே தேவன் முத்திரையிடுகிற விஷயத்தை பார்க்கிறோம். அதனால் இப்படிப்பட்ட விஷயத்தை ஏதோ எங்கேயோ நடந்துட்டு போட்டு நமக்கு என்ன அப்படின்னு விடாமல், இதற்காக நாம் தேவ சமூகத்திலே கருத்தோடு ஜெபிக்கவும், விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுக்கவும், அதை மாற்றப்பட நம்மால் என்ற முனைப்பான செயல்பாடுகளை செலுத்தவும் கிறிஸ்தவர்களாய் நாம் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு மிஷனரிகளையும் அதை செய்தாங்க. அன்னைக்கு எதெல்லாம் சமூகத்தின் அச்சுறுத்தலாக, ஒழுக்கக்கேடான விஷயமாக இருந்ததோ அதற்கு எதிராக மிஷனரிகள் குரல் கொடுத்தாங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அதை வேறறுக்க முனைப்பாக செயல்பட்டாங்க. இன்னைக்கு உண்மையாகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால், நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருப்போமானால், இது போன்ற விஷயங்களை நம்முடைய சமூகத்தில் வந்தாலும், நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே வந்தாலும் முதலாவதாக குரல் கொடுக்க வேண்டியது நாமாக இருக்க வேண்டும். முதலாவதாக நாம் அதற்காக பெருமூச்சு விட்டு ஜெபிப்பவர்கள் நாமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீங்க. உங்கள் ஜெபம் தேவ சமூகத்திலே இன்றியமையாததாக இருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய இப்படிப்பட்ட முயற்சிகள் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதை எல்லளவும் நம்ம சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் இதில் தேவனுடைய பிள்ளைகளும் அதிகமாக ஜெபிக்கவும், கவனத்தோடு இதற்காக குரல் கொடுக்கவும், விழிப்புணர்வை கொடுக்கவும் ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ஸ்கூல், காலேஜ் நடத்துகிறவங்களுக்கு, பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ.